அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டியூஸ்டேவோட குட்டி விளாக் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்னிங் ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறதுனால தொழுகை முடிச்சிட்டு குரான் ஓதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ அதனால ஏர்லியாவே எந்திரிச்சிட்டேன். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷலான ஏலக்காய் டீ குடிச்சிட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அந்த டீ குடிக்கும் போது. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு டீல ஏலக்காய் பட்டை அந்த மாதிரி போட்டு செய்யறதுனால இந்த டீயோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே பக்கத்துலயே பிரியாணி செஞ்சுட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சேன். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. பீன்ஸ், கேரட், அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் அந்த மாதிரி எது செஞ்சாலுமே அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் செய்யும் போது நம்ம ஆட் பண்ணி செய்யும் போது அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அவங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செஞ்சிருவேன். ஸோ அது வந்து அவங்க சாப்பிடுவாங்களா. தனியா வெஜிடபிள்ஸ் பொரியல் மாதிரி செஞ்சா கூட அவங்க சாப்பிட கூட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும் போதோ அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் செய்யும் போது நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம்னா தெரியவே தெரியாது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால சாப்பிட்டுருவாங்க. நம்ம வீட்டுல வெஜிடபிள்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது முக்கியமா பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், பீட்ரூட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நான் வாங்கிடுவேன். நம்ம பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருப்பேன். ஆனா வெஜிடபிள்ஸ்ல வந்து சப்ஜி செஞ்சு வச்சுக்கோங்களேன், இருக்கிற இடமே தெரியாது, ஃபுல்லா காலி ஆயிடும். இன்னும் இல்லையாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் சப்ஜினா செஞ்சா. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பொரியல் செய்யலனாலும் நம்ம வந்து வெஜிடபிள் சப்ஜி செஞ்சு கொடுக்கலாம், சப்பாத்திக்கு சைடிஷா. இல்லனா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு தாராளமா பிரியாணி கூட செய்யலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணி பிரியாணி செய்யறதுனால பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்குமானா யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப ஏர்லியா செஞ்சுட்டதுனால ஹாட் பாட்ல எடுத்து வச்சாச்சு. அப்புறமா டிஃபன் பாக்ஸ்ல வச்சு இதுல நம்ம சிக்கன் ஃப்ரை செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆயில் சேமியா இருக்கும்னா, சோ அதை வச்சு நம்ம வந்து பிரியாணி மாதிரி செஞ்சாச்சு, சேமியா பிரியாணி. இந்த டிஷ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட்லயே செஞ்சிடலாம். நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. முக்கியமா நம்ம இதை வேக வச்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். வேக வைக்கணும், அப்படியே டைம் போனதே தெரியல, கடகடன்னு ஓடிடும். மார்னிங் டயத்துலலாம் பாத்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும், வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நேச்சுரலா கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஜுகைனாக்கு இருக்கும்ல, ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்மூதி மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. இது ரொம்ப பிடிக்கும் ஜுகைனாக்கு. அப்படியே ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பொமிகிரானட் இருக்கு பாருங்க, அது வந்து கொடுத்தேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த பொமிகிரானட். இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்ச மாதிரினா இல்லாம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டுக்கு டின்னருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி உடச்சி ஊத்தின முட்டை குழம்பு செஞ்சிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குழம்பு சப்பாத்திக்கு சைடிஷா நீங்க எடுத்துக்கலாம், இல்லனா பிளைன் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பக்கத்துல எக் ஆம்லேட் போட்டு பிளைன் ரைஸ் நம்ம வச்சு சாப்பிட்டோம். சப்பாத்தினா எதுவும் செய்யல, ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தியும் ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது கேப்ஸோட குவான்டிட்டி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் தான் வருது. ஸோ எது எடுத்தாலுமே நமக்கு வந்து கேப்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எப்பவுமே நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி தான் செஞ்சுட்டு இருப்போம், இடியப்பம் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து ரைஸே இருக்கட்டும் சொல்லிட்டு ரைஸே வச்சாச்சு. ஆனால் நம்ம படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஜீரணமாகும். இன்னொன்று என்னன்னா, நம்ம வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நம்ம வந்து சாப்பிடும் போது மென்று சாப்பிடணும். ஸோ அப்போ வந்து வெயிட்டே நமக்கு போடாதுங்க. நம்ம சேனல்ல vlogs and recipes வந்துகிட்டே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.